திருப்பியும் கிறிஸ்ட் சர்ச்சுக்கு வந்தாச்சு. முதல் நாள் கிறிஸ்ட் சர்ச்சில் தான் தொடங்கினாங்க. திருப்பியும் கிறிஸ்ட் சர்ச்சுக்கு வந்து கிறிஸ்ட் சர்ச்சில் இன்றைக்கு பின்னேரமும் நைட்டும் நாளைக்கு காலமையும் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ரிவர்சைட் மார்க்கெட்டில் நிற்கிறோம். இங்கே கிறிஸ்ட் சர்ச்சில் பாவம் என்ன இருக்குன்னு ஃபுல்லாக சாப்பாடு சாமான்களாக தான் இருக்குது. ரிவர்சைட் மார்க்கெட் இதுன்னு பேர். ரிவர்சைட் மார்க்கெட்டுக்கு ஏன் வந்தேன்டா பின்னேரம் சாப்பிட்றதுக்காண்டி இங்கே எதாவது சீப்பாக இருக்குதான்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி தான் வந்து நாங்கள் சுற்றி பார்க்க ஒரு இந்தியன் தோசை கடை இருந்தது. அதை ஃபுல்லாகவே மக்கள் இருந்ததால் கன நேரம் எடுக்கும்ன்றதால நாங்கள் வேறு ஒரு இடத்தை பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து பார்க்க இன்னொரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் போய் சாப்பிட்றதுக்காக போகிறதுக்கு பிளான் பண்ணினாங்கள். அதுக்கு முதல் கிறிஸ்ட் சர்ச் சிட்டியை சும்மா நடந்து பார்க்குறதுக்காக நாங்கள் போய் கொண்டிருக்கோம். நடந்து பார்க்க கிறிஸ்ட் சர்ச் சிட்டி அன்றைக்கு அமைதியாக இருந்தது. நாங்கள் போனது வெள்ளிக்கிழமை பின்னேரம் நார்மலாகவே சிட்டி என்று சொன்னால் கொஞ்சம் வைப்ரண்டாக இருக்கும். மக்கள் வந்து அன்றைக்கு பார்ட்டி பண்ணுறதோ அல்லது ஷாப்பிங் பண்ணுறதோ அல்லது வருவினா. பட் கிறிஸ்ட் சர்ச்சில் அன்றைக்குண்டு பார்த்து எல்லாமே வெறிச்சோடி இருந்தது. ஸோ நாங்கள் பேசிக்காக ரோட் டூர் செய்வோம், ரோட் வாக் பண்ணுவோம் வந்துட்டு தான் வலிக்கிட்டது என்னென்ன இந்த ரோட்டில் இருக்குது. கிறிஸ்ட் சர்ச் ரெண்டாவது மிகப்பெரிய சிட்டி என்று சொல்லினேன். ஓக்லாண்டுக்கு அடுத்தது கிறிஸ்ட் சர்ச் தான் பெருசு. நான் நினைச்சது வெலிங்டன் பெருசாக இருக்கும்னு. பட் அந்த இதில் போர்டில் போட்டிருந்தது கிறிஸ்ட் சர்ச் தான் ரெண்டாவது பெரிய சிட்டி நியூசிலாண்டுன்னு சொல்லி. நார்த் ஐலாண்டில் ஓக்லாண்ட் மாதிரி, சவுத் ஐலாண்டில் கிறிஸ்ட் சர்ச் பெருசு. பட் ASB இது ஆஸ்திரேலியா காமன்வெல்த் பேங்க் என்ற சப்சிடரி. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அநேகமான பேங்குன்ற சப்சிடரிஸ் தான் நியூசிலாண்டில் உள்ள கணக்க பேங்குகள். நியூசிலாண்டுக்கான பேங்குகளும் இருக்குது. பேசிக்காக ஆஸ்திரேலியன் காமன்வெல்த் பேங்க் என்ற சப்சிடரி இந்த ASB, அதே மாதிரி வெஸ்ட் பேக், ANZ, NAP அதுகளுக்கு எல்லாமே அங்கே சப்சிடரிஸோ அவையின் ஒரே பேரில் இயக்கிறதாயும் இருக்குது. இந்த கிறிஸ்ட் சர்ச்சில் நீங்கள் ஸ்கூட்டர் காய பண்ணலாம். ஸ்கூட்டர் காய பண்ணினா குயிக்காக வந்து இந்த சிட்டியை கூட சுற்றி பார்க்கலாம். நாங்கள் இந்த கிறிஸ்ட் சர்ச்சில் ஸ்கூட்டர் காய பண்ணல, பட் ஸ்கூட்டர் கூட காய பண்ணலாம். டிஃப்ரெண்ட் பிராண்ட் ஸ்கூட்டர்ஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணினேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பின்னேரம் 5ஆம் தேதி ஜனவரி மாதம் 2024. இந்த நேரம் மழை பெய்துட்டு இப்போ கொஞ்சம் தூறி கொண்டு இருக்குது. ஸோ நடக்கத்தக்கதாக இருக்குது. இந்த சிட்டி ஒரு சின்ன சிட்டின்றதால வாக்கிங் டூர் குயிக்காக முடிக்கலாம்ன்ட்டு நாங்கள் வாக் பண்ணி கொண்டிருக்கோம். பேசிக்காக ரிசிலிங்காக இருந்தது. அன்றைக்கு கொஞ்சம் மெல்லிய தூரலான மழை பெய்து கொண்டு இருந்தது. நம்ம அந்த மலைக்களால் நாங்கள் மெல்லிசாக நடந்து போய் வெவ்வேறு இடங்கள் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காண்டி போகிறோம். கிறிஸ்ட் சர்ச்சில் வந்து நாங்கள் நின்றது முதலும் ஒரு பின்னேரம் இரவு மாதிரி தான் வந்து நின்றது. இப்போ இன்றைக்கு கூட நாங்கள் வரைக்க இந்த ஸோ பின்னேற வேலையும் இரவு வேலையும் தான் இங்கே நிற்கணும். பின்னேற வேலைன்னு சொல்லிக்க இங்கே 4:30 என்றாலே மத்தியானம் 12 மணி கணக்கு தான். என்னென்னா நாங்கள் போன காலத்தில், அதாவது ஜனவரி இங்கே நார்மலாக சன்செட் 9:30 இரவு 9:30க்கு தான் நடக்கும். ஸோ எங்களுக்கு ஆல்மோஸ்ட் அங்கால ஒரு 4.5 hours to 5 hours வந்து இருந்தது சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுக்கு. இடையில டின்னரும் எடுக்க வேணும். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஹோட்டல் போகிறதான் பிளான். இரவு இங்கே ரோட் சுற்றி பார்த்துட்டு ஹோட்டல் போகிறதான். என்னென்ன டைம் வந்து பெரிய லிமிட்டட். இந்த சிட்டி எர்த்குவேக் வரைக்கும் கொஞ்சம் பெரிதாக டேமேஜ் ஆன சிட்டி. சில இடங்களில் அதுக்கான ரிமெம்பரன்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு வடிவம் இப்போ சில இடங்களில் புதுக்க வந்து இடிஞ்ச கட்டிடங்களை கட்டி கொண்டிருக்கிறேன். அநேகமாக இங்கே கட்டுற கட்டிடங்கள் எர்த்குவேக்கை வந்து தாங்குற மாதிரி இருக்கிற கட்டிடங்கள் தான் இங்கே கட்டுறவை. ஸோ பேசிக்காக இங்கே ஹைரைஸ் பில்டிங்னு சொல்லி பெருசாக இருக்காது. பட் ஓரளவு நார்மலான ரேஞ்சான ஹைட் உள்ள பில்டிங்குகளை பார்க்கத்தக்கதாக இருந்தது. மோஸ்ட்லி கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாம் இங்கே பார்க்கத்தக்கதாக இருந்தது. கிறிஸ்ட் சர்ச்சுக்கு நீங்கள் வந்தீங்களோன்னு சொன்னால் நீங்கள் பேசிக்காக இந்த சிட்டியில் வந்து பார்க்குறதுக்கான அட்ராக்ஷன்ஸ் வந்து குறையும்.
மோஸ்ட் ஆஃப் த ஆட்கள் இங்கே வந்து ஒரு 4-2 நாள் போட்டுட்டு நேராக குயின்ஸ்டவுன் பெட்டரான சிட்டி இதை விட மல்பர்ன் அங்கே தான் போகிறவ. நாங்கள் குயின்ஸ்டவுனில் 2 நாளுமே நல்லது. அதனால் எங்களுக்கு இப்படியான ஒரு ஃபீலிங் வருது. இங்கே பார்க்க மழை பெய்து கொண்டு கேட்க ஓரளவு டூரிஸ்ட்டை வரைக்க ஓரளவு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எனிவே நாங்கள் இதில் பார்த்துட்டு அடுத்தது வந்து அங்கால ஒரு சர்ச் வந்து புதுசாக பில்ட் பண்ணி கொண்டிருக்கேன். அந்த சர்ச்சை பார்க்கறதுக்காக போய் கொண்டிருக்கோம். அதோட அந்த சிட்டி சென்டரும் இந்த இடங்களில் தான் எர்த்குவேக் வந்து டேமேஜ் ஆனதாக சொன்னவன் அந்த எச்சங்கள் மீதியாக இருக்கிற எச்சங்களையும் பார்க்குறதுக்காண்டி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். கிறிஸ்டர்ச்சில் இன்னொரு மெயின் அட்ராக்ஷன் இருக்குது. நீங்கள் டின்னர் வந்து ரேமில் ஏறி டின்னர் எடுக்கலாம். ரேம் வந்து ஃபுல்லாகவே சுற்றி கொண்டிருக்கும் சிட்டியை. அதில் வந்து சிட்டியை பார்த்த பாடியே சாப்பிடலாம். எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல அந்த ரேம் புக் பண்ணுறதுக்கு. நீங்கள் வரைக்கும் அதையும் ஒருக்கா பார்த்து புக் பண்ணலாம். இது ரெஸ்டாரண்ட் ரேம். நீங்கள் இதில் ஏறி சாப்பிட்டு கொண்டே சிட்டியை பார்க்கலாம். பின்னேரங்களை ஆப்ரேட் பண்ணோம். ஆர்ட்ஸ் இங்கே கூட நல்ல ட்ராயிங் கணக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா போகிற இடமெல்லாம் ட்ராயிங் போட்டிருப்பேன். எர்த்குவேக் நடந்ததுக்காக எச்சங்கள் இங்கே இருக்குது. பாருங்க, இதெல்லாம் எர்த்குவேக்கில் உடைஞ்சு விழுந்த கட்டிடங்கள். அதில் மீதி சிலதுகள் உடைஞ்சு விழாதது. கிறிஸ்டர்ச்சில் எர்த்குவேக் நடந்துன்றதுக்கு இது ஒரு எவிடெண்டாக இருக்குது. சிட்டி ஃபிட்னஸ் சென்டர் பார்க். Best Turkish food. கொழும்பு ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம். கொழும்புன்றது ஸ்ரீலங்கன் கேபிட்டல் சிட்டி. அந்த ஸ்ட்ரீட்டில் நிற்கிறோம். இந்த ரோபர்ட் ஹாரிஸ் இந்த காஃபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரோபர்ட் ஹாரிஸ்ன்னு சொல்லி இந்த பிராண்ட் காஃபி வந்து நல்லா இருக்கும்.
கிறிஸ்டேஜில் உள்ள கோர்ட் லோ அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட கோர்ட். ஷங்காய் மிட் நைட் ஷங்காய் அந்த ஹோட்டலில் இருக்கேன். இங்கே சாப்பாடுக்காக டீ ஹவுஸ் வந்து நிற்குது. ஸோ நாங்கள் நிற்கிற கிறிஸ்ட்சர்ச், நியூசிலாண்ட் செகண்ட் பிக்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் எக்ஸைட்டட் சிட்டி. பாருங்க, ஆட்கீறி வச்சுக்கினேன். இதில் நிழல் விடுற கணக்கு கீறி வச்சுக்கினேன். இவ்வளோ வடிவ கத்துருவமாக கீறி வச்சுக்கினேன். கிறிஸ்டேஜில் மோஸ்ட்லி இந்த ஆர்ட் ட்ராயிங்கில் கூட பார்க்கத்தக்கதாக இருக்கும். மார்க்கெட், அந்த ரிவர்சைட் மார்க்கெட்டை சுற்றி பாருங்க. இது ரோயிங், ஃபுல்லாக ரோயிங். இது பில்டிங்குகள் இல்லை, ஃபுல் ரோயிங் பண்ணி வச்சுக்கணும். எப்படி அருமையாக ரோயிங் இருக்குன்னு பாருங்க. சோல் ரோயிங். ஒரு இதை பார்க்க கணக்கு பில்டிங் கணக்கு இருக்குது. நேர் பில்டிங். இப்போ இந்த மஜிகை பார்த்தீங்களோன்னா தெரியும். கிட்ட போனால் தான் இந்த மஜிக் உங்களுக்கு கணக்கு பில்டிங் கணக்கு இருக்குது பாருங்க. ஒரு நேர்கோடு, ரைட்? ஒரு பில்டிங்கில் ட்ராயிங் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான 3Dயில் இப்போ பாருங்க அப்படி இருக்கு. 3D பெயிண்டிங், 3D ட்ராயிங். இது ரிவர்சைட் மார்க்கெட். நான் அங்காள் பக்கத்துலேருந்து முதல்ல உங்களுக்கு காட்டினேன். இப்போ இஞ்சால் பக்கத்துலேருந்து இது கோர்ட். இதில் தான் பார்க் பண்ணியிருக்கிறேன். பப்ளிக் பார்க்கிங், சென்ட்ரல் பார்க்கிங். $4.90 per hour. 2.5 hours பார்க் பண்ணிட்டு இருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன். Christchurch, second largest city, and Solina, Auckland, Wellington, Christchurch, Queenstown. இந்த 4 சிட்டியும் தான் மிகப்பெரிய சிட்டி. அதில் கிறிஸ்டர்ச் செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டின்னு சொல்லப்படுது. இந்த இரவு நேரம் இந்த சிட்டி மக்கள் இல்லை. பகல் நேரம் அவ்வளோ பேர் நிற்கின்றேன். நான் நாளைக்கு சாட்டர்டே, இந்த ஃப்ரைடே ஈவினிங் நம்மளை பார்ட்டிஸ் அதுகள் ஏதாவது நடக்கும் எதிர்பார்த்தால் கூட இங்கே பார்ட்டி ஃபன் அதுகள் எடுக்கிற இடங்களை காணையில். இது ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சிட்டியாக இருக்குது. ஸோ இப்போது என்னென்ன ஃபஸ்ட் கணிப்பின்படி பட் நாட் ஷுர் அப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி நடக்கும். ஒரு சின்ன ரேடியஸுக்குள்ளே தான் இந்த சிட்டி இருக்குது.
சாப்பிட்டது இந்த ரெஸ்டாரண்ட் தான் டூ ஃபேட் இந்தியன்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட். நைஸாக இருந்த சாப்பாடு. நீங்களும் வந்தீங்களோன்னா இந்த டூ ஃபேட் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் இந்த கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். இந்த கிறிஸ்டர்ச் இந்த நைட் டைம் வாக்கு. இதுக்கு அடுத்ததான் நாங்கள் கொஞ்சம் நேரம் இந்த கிரவுண்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிட்ஸ் கிரவுண்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலமே எங்களுக்கு ஃப்ளைட் ஓக்லாண்டுக்கு அதுக்காண்டி தான் போகிறோம். இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்ன இருட்டு ஆகிட்டுதா இல்லையாண்டி. இப்போ ஆல்மோஸ்ட் 9:30 ஆகிட்டுது. கிறிஸ்டர்ச்சில் சன்செட் அரவுண்ட் 9:30ன்றதால இங்கே ஸ்டில் வந்து லைட் இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாளைக்கு ஓக்லாண்ட் வலிக்கிறோம். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.